கூட்டணியில இவர் நைனா நாகரின் கூட்டணி இருக்கிறதா அதெல்லாம் பேசி 3 நாளைக்கு முந்தி அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவங்களும் பேசி அதுக்கு நானும் பதில் கொடுத்துட்டேன். 2-3 நாள் ஆச்சு. அப்போ இன்னைக்கு வந்து கேட்குறீங்க. செங்கோட்டையன் வந்து அறிவிப்பார் அதாவது மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்ததாக சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் ஹரித்வார் போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்த தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? சார், எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் கூட. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களும் அந்த எண்ணம் தான் இருக்கும். அதில் அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரணுங்கிறது என்னுடைய எண்ணம். என்டிஏ கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் ஒவ்வொரு தலைவர்களாக தற்போது என்டிஏ கூட்டணி வெளியே வந்துருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணியில அவங்களோட கூட்டணி அப்படியே பலமா இருக்கு. ஆனால் நாங்கள் பலமா இருக்குன்னு சொல்லக்கூடிய என்டிஏ கூட்டணி ஒவ்வொரு தலைவரும் வெளியே வரது எடுத்துக்காங்க. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கு. ஆனால் 8 மாதத்துக்கு நம்ம இப்போவே வந்து நிறைய பேச வேண்டியது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் தர்மர் வந்து வாக்களித்திருக்கிறார். அது என்ன சமிக்கை காட்டுது? ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் வாக்களித்திருக்கிறார். தமிழனுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது. அந்த தர்மருக்கு எனது வாழ்த்துக்கள். உங்களோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா திமுக உள்ள 40 பேர் தமிழர்கள் தான், அவங்க வாக்களிக்கல. அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். நீங்க தமிழர்களா இல்லையா, ஒரு தமிழனுக்கு வாக்களிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டா எனக்கு பதில் சொல்லுவாங்க. அதே போல இந்த தேர்தல் இப்போது நடைபெற்ற கூட்டத்தில் அதாவது மக்களை சந்திக்கக்கூடிய விஷயத்துல எடப்பாடிக்கும் ஈஸியா எடப்பாடி மற்ற தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரணிக்கோ மக்களை சந்திக்கிற கூட்டத்துக்கும் ஈஸியா வந்து அதாவது உரிமை கிடைக்கிறது. ஆனா தாவேகா விஜய்க்கு மட்டும் இது வந்து மறுக்கப்படுறது தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து என்ன விஷயம் என்னங்கிறது அதை பற்றி நான் எதுவும் என்னுடைய கருத்து சொல்ல முடியாது. குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்காமல் ராகுல் காந்தி மலேசியாவில் இருக்க தகவல் வந்தது. மலேசியாவில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழன் என்கின்ற உணர்வு இருக்கணும். இந்தியாவில் உள்ள ஒரு பிரஜைக்கு இந்தியன் என்கின்ற உணர்வு வேணும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம இந்தியாவுடைய உணர்வு வராது. அது மாதிரி தமிழனாக இருந்து வாக்களிக்க ஒரு தமிழனுக்கு ஒரு உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். காவல்துறை வந்து சுற்றுப்பயணத்தை தடை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சார், தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கு. நேற்று முன்தினம் எங்கள் கட்சியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கறதுக்காண்டி போயிருக்காங்க. ஆனால் உடனே அவரை பல்வேறு குற்றப்பிரிவில் வழக்குகளை பதிவு செஞ்சு உடனே சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கடலூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம் அது? காவல்துறை என்ன வந்து 2 போலீஸ்காரர்கள் என்ன வந்து சந்தித்தாங்க. உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வெளியூருக்கு மாற்றிட்டாங்க. இதுதானே இந்த ஆட்சியில் நடக்குது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கூட பத்திரிகையில் செய்திருக்கு. பாலியல் வன்கொடுமை 10 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமை. ஆசிரியர்கள்லாம் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லாம் போதையோடு தான் உள்ளே வர்றாங்க. தலைமை ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. இதுவரையிலும் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த ஒரு 4 வருடத்திலும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி எங்கேயுமே கிடையாது. ஆட்சி வந்து கட்டுப்பாடு இல்லை, அவ்வளவுதான். கண்டிப்பா இருக்கு சார். நிச்சயமாவே அதான் நான் சொன்னேன். இப்போ காவல்துறை வந்து அடிபட்டவங்களுக்கு மேல வழக்கு, அடிச்சவங்க மேல வழக்கு இல்லை. காரணம் அவங்க வந்து திமுக கூட்டணியினுடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஒரு தலைகீழாக நடக்கும். யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே பிடிச்சு உள்ள போடுறாங்க. அதுதான் நடக்கும்.